வணக்கம். ஜோதிட உலகம் நம்ம சேனலில் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ஒரு பிரதோஷ நாள். சனி பகவானோட பிரதோஷ நாள் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ இந்த சனி பகவானோட பிரதோஷ நாள் மகா சனி பிரதோஷம் அப்படின்ற விஷயமாகவும் நம்ம சொல்கிறாங்க. இந்த நாளில் எப்படி வழிபாடு விரதம் அப்படின்ற விஷயம் இருக்கலாம், இதனால் என்ன ஒரு பலன்கள் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி பகவானோட வரக்கூடிய இன்றைய சனிக்கிழமை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அதிகாலையிலேயே நம்ம ஒரு குளித்து ஒரு விரதம் அப்படின்ற விஷயம், ஒரு சிவபெருமானோட ஒரு நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னு இருந்து நம்ம சிவ ஆலயம் சென்று பார்த்திங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் பூஜை ஆராதனை எல்லா விஷயமே பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் கலந்துக்கணும். ஒரு விரதம் அப்படின்றது இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு உணவு அருந்தாமல் பழம் பால் அப்படின்ற விஷயங்களை மட்டும் அறிந்து கொண்டு சிவபெருமானோட நாமத்தை செபித்து கொண்டே இருந்து மாலை நேரத்தில் ஒரு பிரதோஷ வழிபாடு அந்த ஆராதனை அப்படின்ற விஷயம் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அதில் கலந்துக்கிட்டு அந்த விரதம் அப்படின்றத எல்லாமே அந்த தரிசனத்துக்கு பிறகு நம்ம முடிச்சுக்கலாம். ஆக இந்த பிரதோஷ வழிபாடு சிவபெருமானை பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த ஒரு 7.5 சனி, சனி பகவானோட வரக்கூடிய 7.5 சனி, ஒரு அஷ்டம சனி, கண்டக சனி மற்றும் சனி பகவான் இருக்க பாவத்தை ஒரு பாதித்து ஒரு தடைகள், தாமதம், ஒரு புத்திர பாக்கிய தாமதம், ஒரு குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, நோய், இந்த மாதிரியான பல விஷயங்கள் சனி பகவானால் பாதிக்கப்பட்டு உங்களோட ஜாதகத்தில் இருக்கா, கண்டிப்பாக சனி பிரதோஷம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிலிருந்து விடுபட்டு ஒரு பல நன்மைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இந்த பிரதோஷ நாள் அப்படின்றது ஒரு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்ற விஷயம் தாமதமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சனி பகவானோட ஒரு தோஷங்கள் அப்படின்ற விஷயம் நீங்கி நன்மைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆக இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பாக ஒரு சனி பகவானோட பிரதோஷ நாள் அப்படின்ற விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் தீர்ந்து ஒரு வருமானம் அப்படின்ற விஷயம் பெருகும். ஒரு கடன் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு திருமண பாக்கியம் அப்படின்ற விஷயங்கள் தாமதங்கள் ஏற்படுவது, அதிலிருந்து விடுபட்டு உங்களை அந்த திருமண யோகம் அப்படின்ற விஷயத்தை கைகூடி வரும். குடும்பத்துக்குள்ளே இருக்க சண்டைகள் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்குதா அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்ற விஷயம் அதிகரிக்கும். ஒரு கணவன் மனைவி பிரிவு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கா, இந்த விஷயங்களில் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பிரிவு அப்படின்ற விஷயங்களில் இருந்து ஒரு கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு மனதளவில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது, தடைகள் அப்படின்றது சனி பகவான் உங்களோட ஜாதக அமைப்பில் இருந்து உங்களுக்கான பல பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயத்தை பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக பல நன்மைகள் அப்படின்ற விஷயம் நல்லதே கண்டிப்பாக நடக்கும். இதுபோல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. வீடியோஸ்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.